சார், இந்த டெல்லி தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வெற்றிக்கு காரணம் என்பது இந்த மதசார்பற்ற அணிகள் ஓரணியில் சேராதது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு கட்சியே ஓரணியில் இல்லை, அதிமுகன்ற கட்சியே ஓரணியில் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பல்வேறு கட்சிகள் டெல்லியில் அந்த தேர்தல்களில் இணைவது இனிமேல் சாத்தியமா சார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10 வருடங்கள் ஆண்டு விட்டார்கள். இந்த 10 வருஷத்துல பட்ட கொடுமைகள் எண்ணிலடங்கா. ஓஹோ. இடி ரெண்டு சிசோடி பிடிச்சு உள்ள போட்டு வெளியே வர முடியாத நிலைமை. சீஃப் மினிஸ்டர் உட்கார்ந்து கெஜ்ரிவாலே பிடிச்சு உள்ள போடுறாங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் அதான் பண்ணாங்க. ஆமா. அப்ப என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? சரி. அங்க இருக்க வாக்காளர்கள் குழப்பிட்டாங்க. அவங்க தான் பாதிப்படைவார்கள். எந்த பெனிஃபிட்டையும் மத்திய அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்ல. காவல்துறை அதிகாரமும் அவங்க கிட்ட கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு ஒரு ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் ஆனா வெளியில இருக்காரோ உள்ள இருக்காரோன்னு. ஆம் ஆத்மி இயக்கம் எப்படி எதுக்காக ஆரம்பிச்சப்பட்டது கண்ணன் சொல்லுங்க? ஆமா, ஊழலை எதிர்த்து ஆரம்பிச்சது. நேர்மை ஊழலை எதிர்த்து துவக்கப்பட்ட இயக்கம் இது. 2012 துவக்கம் ஆரம்பிச்சு 2015 வந்துட்டாரு. நடுவுல கொஞ்ச நாள் சிஎம் இருந்தாரு, ரிசைன் பண்ணாரு. இப்படி ஒரு பெரிய வரலாறே அந்த இயக்கத்திற்கு உண்டு. அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், இந்த தோல்வி காரணம் நீங்க கேட்டீங்க, ஒத்தே போக மாட்டார். டெல்லியிலயும் மற்ற கட்சிகளை சேர்த்துக்க மாட்டாரு, அதே மாதிரி பஞ்சாபையும் போய் சேர்த்துக்க மாட்டாரு. இது ஆனா அவர் சிறையில் இருக்கும் பொழுது இதே காங்கிரஸ் தலைமையிட்டு திரு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இன்னும் சோனியா காந்தி அத்தனை பேரும் ஸ்டேஜுக்கு போய் அத்தனை தலைவர்களோட எதிர்ப்பு தெரிவிச்சு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணாங்க அவருக்கு ஆதரவு. அவருடைய மிஸ்ஸஸும் கூட இருந்து நீங்க பாத்திருப்பீங்க. ஆனா மற்றவங்களோட ஒத்து போகணும்ன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரணும். எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும்? அடுத்த டார்கெட் பஞ்சாப் அடிக்கலாமான்னு பாக்கும் பிஜேபி. எங்க வீழ்த்த முடியுமோ அந்த வீக் பாயிண்ட கையில் எடுத்துக்கிறாங்க சார். சரி, எடுத்துட்டு அதை வீழ்த்துவதற்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. ஆனா இன்னமும் என்னை பொறுத்தவரை அங்கே ஒரு நல்ல எதிர்கட்சியாக போய் அமர்ந்திருக்கிறது. அதனால அது பெரிய தோல்வி எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 25 சீட் வந்திருக்காங்க உண்மையிலே. ஆமா, நீங்க ஏன்னா ஒரு சேஞ்சஸ் வேணும்னு மக்கள் நினைக்கிறது சுதந்திர இந்தியாவில சரிதானே?